إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பு மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களின் உயிரை விட நபி மேலானவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நாம் அல்லாஹ்வின் தூதரை நேசித்தல் என்பது ஈமானில் நின்றும் உள்ளதாகும். நமது உயிரை விட மேலாக நாம் அந்த தூதரை நேசிக்க வேண்டும். முதலாவது அல்லாஹுவை நேசிக்க வேண்டும், அடுத்து நாம் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதரின் மீதுள்ள நேசம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்குரிய வழிகாட்டல்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். உண்மையில் நாம் யாரும் சரியாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு உள்ள மிகச்சிறந்த நூலாக இப்போது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு பல வருடங்களுக்கு முன்னால் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்தான் அர் ரஹீகுல் மக்தூம். அந்த நூல் இந்த நாட்டிலே விருது பெற்ற ஒரு நூலாக இருக்கிறது. இந்தியாவைச் சேர்ந்த ஒரு மிக பெரும் அறிஞர் தான் ஷேக் ஷஃபியுர் ரஹ்மான் முபாரக் ஃபூரி ரஹிமஹுல்லா. அவர்கள் அரபு மொழியிலே அரபியில் தொகுத்த அந்த நூல் தமிழிலே ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த நூலை நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் படிப்பது கட்டாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்றால் மனித குலத்தின் தலைவர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன சய்யிது வலதி ஆதம் என்று சொல்கிறார்கள். ஆதமுடைய பிள்ளைகளில் நான் தான் தலைவன், அதாவது மனித குலத்தின் தலைவன் நான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். வல ஃபஹர் என்று சொல்கிறாங்க. நான் அதை பெருமைக்காக சொல்லவில்லை, அல்லாஹ் அது எனக்கு வழங்கிய சிறப்பு, அல்லாஹ் எனக்கு தந்த சிறப்பது. அப்போ மனித குலத்தின் தந்தை, மனித சமுதாயத்தின் தலைவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த தலைவரை படிப்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயம் படிக்க வேண்டிய தலைவர். உங்களுக்கு தெரியும், மைக்கேல் எச் ஹார்ட் இந்த உலக வரலாற்றிலே மிக பெரும் தாக்கத்தை செலுத்திய 100 பேரை தேர்ந்தெடுக்கிறார். 100 பேரை தேர்ந்தெடுக்கிறார். த 100 என்ற ஒரு நூலை தொகுக்கிறார். அந்த நூலில் அவர் கிறிஸ்துவராக இருந்தும் முதல் இடத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் வழங்குகிறார். ஏனென்றால் ஒரு மாபெரும் தலைவர் ஒரு 23 வருட ஒரு குறுகிய காலத்தில் 23 வருட ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மிக பெரும் சமுதாயத்தை உருவாக்கியவர், முன்மாதிரி மிக்க உன்னதமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய தலைவர். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் படிக்க வேண்டும். நமது இளைஞர் சமூகத்துக்கு அந்த தலைவரை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யார் யாரையோ தலைவர் என்று ஏற்று அவர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தலைமைத்துவத்துக்கு என்னென்ன தகுதிகள் அந்தஸ்துகள் இருக்க வேண்டுமோ அந்த அனைத்தும் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஒரு தலைமைத்துவத்துக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டுமோ அந்த அனைத்து தகுதிகளையும் கொண்ட ஒரு தலைவர். ஒரு தலைமைத்துவத்துடைய மிக அடிப்படையான விடயம்தான் நம்பகத்தன்மை. அப்படிதானே? நீங்கள் எந்த ஒரு யாரை எடுத்தாலும் ஒருவரை அதாவது அளப்பதில் உள்ள மிக பெரும் அளவுகோல் நம்பகத்தன்மை. ஒருத்தர்கிட்ட நம்பகத்தன்மை இல்லை என்றால் எந்த தகுதியும் கிடையாதுன்னு அர்த்தம். அப்படிதானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்பே அல் அமீன் என்ற அந்த சமுதாயத்தால் அழைக்கப்படுகிறார். நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று அந்த சமுதாயம் அழைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் அந்த இறை செய்தி மக்களுக்கு தாவா அழைப்பு பணி செய்யுங்கள் என்று சொன்னபோது மக்காவாசிகளை எல்லாம் என்ன செய்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஃபா மலை அடிவாரத்திலே ஒன்று கூட்டுகிறார்கள். அனைவரும் அங்கு ஒன்று சேர்கிறார்கள். இப்போ நபி அவங்க என்ன சொன்னாங்க? முதல் விஷயம் என்ன சொன்ன செய்தி என்ன? இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை தாக்க ஒரு படை வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்ப தயாரா? படையை காணல அவன் கண்களால். யாருடைய வார்த்தை கேட்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. இப்போ நான் சொல்லுகிறேன், இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்ப தயாரா? எல்லோரும் சொன்னார்கள், நீங்கள் சொன்னால் நாம் நம்புவோம். ஒரே குரலில் தான் சொன்னாங்க. எல்லோரும் சொன்னார்கள். ஏன்? அவங்க சொல்கிறாங்க, உங்களிடமிருந்து நாம் பொய்யை செவிமடுத்ததே இல்லை, உங்களிடமிருந்து நாம் பொய்யை கேட்டதே இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு நான் அந்த இறுதி நாளை மறுமையை எச்சரிக்கிறேன். இதை நான் சொல்லி நீங்கள் நம்பினீங்க தானே? நீங்கள் பார்க்கல, நான் எனது வார்த்தைக்காக நம்பினீங்க தானே? நான் சொன்னால் உண்மையைத்தான் சொல்வேன், உண்மையைத்தான் பேசுவேன், பொய் பேச மாட்டேன் என்று எனது வார்த்தையை நம்புறீங்க தானே? அவன் நான் சொல்கிறேன், ஒரு நாள் இருக்கிறது, அதுதான் இறுதி தீர்ப்பு நாள். அந்த நாள் அனைவரும் இறைவன் முன் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற நாள். அந்த நாளை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியை மக்களுக்கு சொல்கிறார்கள். எனவே அந்த இடத்திலே குறுக்கிட்டவன் அபூலஹப். குறுக்கிட்டவன் யாரு? அபூலஹப் குறுக்கிட்டு விடுகிறான். அபூலஹப் சொல்கிறான், தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனா. நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான், இதற்காகவா எம்மை ஒன்று சேர்த்து உமக்கு கேடு உண்டாகட்டும் என்று அவன் சொல்லும் போதுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தப்பத் யதா அபீ லஹப் என்ற சூரா அருளப் பெறுகிறது. அபூலஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும். பாருங்க, தாவாவுக்கு ஒரு மிக பெரும் தடையாக அவன் அந்த இடத்துல இருந்தான். புரியுதா? அவன் அந்த நேரத்தில் அவன் அப்படி சொல்லலைன்றா. சில நேரங்களில் அந்த மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அனைவரும் சத்தியத்தை ஏற்றுப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் புரிய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளால் கூட உண்மையானவர், நம்பகமானவர் என்பதை அந்த சமுதாயம் ஏற்றிருந்தது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மாபெரும் அந்த தலைமைத்துவத்துடைய சில சிறப்பம்சங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்படியான ஒரு தலைவர், இப்போ நாம் பார்க்கிறோம், ஒரு முறை மஸ்ஜிது நபவியில் பேரித்த பழங்கள் அப்படி குவிச்சு வைக்கப்பட்டிருக்குது. பேரித்த பழங்கள் குவிச்சு வைக்கப்பட்டிருக்குது. நபி அவங்களோட பேரப்பிள்ளைகளில் ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்கள் யாரோ ஒருத்தர் ஒரு பேரித்த பழத்தை எடுத்து வாயில் போடுறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து விட்டு சொல்கிறார்கள், உடனே துப்புவீராகன்னு சொல்கிறாங்க. அவர் சிறு பிராயத்தில் இருக்கிறார், சிறுவராக இருக்கிறார், அது தவறாக அல்லாஹ்விடத்தில் என்ன எழுதப்பட மாட்டாது. ஏன்? அவர் சிறு பிராயத்தில் இருக்கிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உடனே துப்புமாறு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு சதகா ஹராம் என்று உமக்கு தெரியாதா? சதகா ஹராம், கூடாது என்று உமக்கு தெரியாதா? எப்படிப்பட்ட தலைவர் நபி அவங்க? தனக்கு எதை ஹராமாக்கினாங்க? சதகா ஹராம், ஜகாத் எடுக்கக்கூடாது. இப்படி ஒரு ஆட்சி தலைவர் நீங்கள் பார்க்கலாமா? ஒரு ஆட்சி தலைவர் தனக்கு ஹராமாக்கி கொள்கிறார், இதெல்லாம் கூடாது, பொது சொத்து கூடாது. புரியுது அவங்க சொல்றது? அன்பளிப்பை மட்டும்தான் நபி அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். நபி அவர்கள் அன்பளிப்பை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். இதெல்லாம் தனக்கு மட்டும் ஹராம் என்று சொல்லலை, கியாமத் நாள் வரை தனது குடும்பம் என்று யாரெல்லாம் வருவார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஹராம். இப்படி ஒரு தலைவர், அதாவது சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு தலைவர் இருக்கிறாங்களா உலக வரலாற்றில்? இப்படி இதெல்லாம் தனக்கு ஹராமாக்கி, தனக்கு மட்டுமல்ல தனது குடும்பத்துக்கும் ஹராமாக்கி ஒரு தலைவர் இப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு தலைவர்.
அவ்வளோ ஒரு தூய்மையான தலைவர். இப்போ நாங்கள் உண்மையில் நபி அவங்கள படிச்சிருக்கிறோமா? இப்போ நினச்சி பாருங்கள், நாங்கள் நபி அவர்களை சரியாக படித்திருக்கிறோமா? நாங்கள் சரியாக படிக்காத காரணத்தால் தான் நாங்கள் யார் யாருக்கோ பின்னால் போய் கொண்டிருக்கிறோம். அப்படி தானே? இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ சினிமாவை நீங்கள் எடுங்களேன். இப்போ சினிமா தானே இளைஞர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மோகம் தானே சினிமான்றது, படம்ன்றது. இப்போ அதில் வந்து எதை அவன் காட்டுறான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அநீதிக்கு எதிராக என்ன செய்வார், கதாநாயகன் நிற்பார், அப்படி தானே காட்டுவான். அதே மாதிரி அவர் எத்தனை பேரை சுருட்டி வீசி அடிப்பார், காட்டுவான். இது என்ன வீரம்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் போலி, இதெல்லாம் என்ன போலி என்று தெரியும். ஆனால் எங்களோட சிந்தனை என்ன செய்யுது, அதுக்கு அடகு வைக்கப்படுது. அவனை வந்து என்ன, அவன் தான் எங்களோட ஹீரோ மாதிரி ஒவ்வொருத்தனும் இளைஞர்கள் பார்க்குறாங்க. இது போலி என்று தெரியும். நபியுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா உண்மையாக அவர்கள் வீரர். ரசூலுல்லாஹ் எப்படின்னா அவர்கள் உண்மையாகவே வீரர், நடிக்கல. அவங்க நீங்கள் எடுத்து பாருங்க, சில செய்திகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படிப்பட்ட வீரர் என்பதற்கு உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு, அதாவது மதீனாவை வந்து எதிரிகள் தாக்குவார்கள் என்ற ஒரு அச்சமான சூழல், எதிரிகள் தாக்குவார்கள், பல தடவை தாக்கினார்கள், ஒரு அச்சமான சூழல் மதீனாவில் இருக்கிறது. இந்த அளவுக்கு சில நேரங்களில் தொழுகையில் கூட ஆயுதமேந்தி தொழுவார்கள் சஹாபாக்கள். அந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலான நிலை மதீனாவில் இருந்தது. மக்காவுள்ள எதிரிகள் தாக்குவார்கள், மற்ற எதிரிகள் தாக்குவார்கள். இப்போ ஒரு நாள் இப்படியான ஒரு சூழலில் ஒரு சப்தம் கேட்கிறது, ஒரு ஆபத்தான ஒரு சப்தம். ஏதோ ஒரு படை வந்து மதீனாவை தாக்கப் போகிறது போன்ற ஒரு சப்தம். அதை கேட்டதும் மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, வீடுகளை விட்டு பயந்து வெளியே வருகிறார்கள். அந்த சப்தம் வந்த திசையை நோக்கி போறாங்க. ஆனால் ஆச்சரியம் என்ன, நபி அவர்கள் ஒரு குதிரையில் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. யாரு? ஆட்சி தலைவர், நாட்டுடைய ஜனாதிபதி. அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? ஆட்சி தலைவர், நாட்டின் ஜனாதிபதி, ஆன்மீக தலைவர், அல்லாஹ்வுடைய ரசூல். அவங்க அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க மக்களுக்கு? மக்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் போய் அதை பார்த்து விட்டு வந்து விட்டேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி ஒரு தலைவர் நீங்க பார்த்துருக்கீங்களா? எப்படிப்பட்ட வீரர், எப்படிப்பட்ட ஒரு வீரராக அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கினான், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். மனிதர்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான வசனத்தை இறக்கணும்னு நபி அவங்க தனக்கு யாரும் பாதுகாப்புக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். தனக்கு யாரும் பாதுகாப்புக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா சஹாபாக்கள் அவங்களாகவே வந்தாங்க. நபி அவங்கள யாரும் எதிரிகள் என்ன செய்து விடுவார்கள், கொன்று விடுவார்கள் அச்சத்தில் நபி அவர்களை பாதுகாப்பதற்கு அவங்களாக வந்தாங்க சஹாபாக்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியவுடன் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதர் வெளியிலே வந்து சொல்கிறார்கள், எனக்கு யாரும் பாதுகாப்புக்கு நிற்கக்கூடாது. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் உஹதுடைய போர் எடுத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அதாவது மக்காவிலிருந்து படை எத்தனை 3000 பேர் கொண்ட ஒரு படை மதீனாவை தாக்க வெளியாகி வந்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைக்குது. ரசூலுல்லாஹ் குபால் இருக்கும் போது ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் அந்த செய்தி இருக்கிறது. இப்போ நபி அவங்க உடனே ஆலோசனை சபையை கூட்டுறாங்க. இப்படி ஒரு ஆபத்து இப்போது வந்து கொண்டிருக்கிறது, ஒரு 3000 பேர் கொண்ட ஒரு எதிரி படை வருகிறது, நாம் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். சஹாபாக்களை ஒன்று கூட்டி மிக முக்கியமான நபித்தோழர்களை ஒன்று சேர்த்து ஆலோசனை நடத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, நபி அவங்க ஆலோசனை ரசூலுல்லாஹ் ஒரு ஆலோசனை முன்வைக்கிறாங்க. என்ன ஆலோசனைடா? எதிரிகளை நாம் மதீனாவுக்குள் உள்ளே வரவிட்டு தாக்குவோம். ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து ஆலோசனை. அவங்க படைத்தளபதி, நாட்டுடைய ஜனாதிபதி சொல்கிறாங்க, அவர்களை நாம் உள்ளே வரவிட்டு தாக்குவோம். சில அவங்க உள்ளே வரவில்லை என்றால் அவர்கள் நஷ்டத்தோடு திரும்பி விடுவார்கள். புரியுதா? இது நபியுடைய ஆலோசனை. இப்போ இந்த ஆலோசனையை வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே முனாஃபிக்குகள் ஒருத்தன் இருந்தான், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல்னு மதீனால. இவனும் வந்து இந்த ஆலோசனை, இந்த கருத்தை தான் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ இதை பார்த்தோன்னே சஹாபாக்கள் நினைச்சாங்க, இவன் முனாஃபிக், இவன் இதை வச்சு தப்ப போகிறான்ற மாதிரியும். அடுத்தது பதிரில் கலந்து கொள்ள முடியாத சஹாபாக்களும் என்ன ஒரு கருத்து ஆழமாக முன் வச்சாங்கண்டா, யாரை சொல்ல, நாங்கள் எதிரிகளை வெளியில் போய் தாக்குவோம், மதீனாவுக்கு வெளியில் போய் நாம் எதிரிகளை எதிர்கொள்வோம், உள்ளே வரும் வரை விட்டால் நம்மை சில கோழைகளாக நினைப்பார்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் மிக அதிகமானுடைய கருத்து இந்த கருத்து வந்துச்சு. எது? வெளியில் போய் எதிரிகளை எதிர்கொள்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது வெள்ளிக்கிழமை நாள் ரசூலுல்லாஹ் குத்பா உரையை நிகழ்த்துகிறார்கள், தொழுகையை முடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வீட்டுக்குள்ளே போய் என்ன செய்கிறாங்க, அந்த கவச ஆடைகள், ஒரு போர் வீரர் அணிவாரா இல்லையா, அந்த கவச ஆடைகளை அணிந்து கொண்டு நபி அவர்கள் வெளியே வருகிறார்கள். வெளியே வார சந்தர்ப்பத்தில்
நபித்தோழர்கள் அன்சாரி தோழர் ஒரு சாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க சஹாபாக்களுக்கு, நபி அவங்க எதிரிகளை உள்ளே வரவிட்டு தாக்க விரும்பினாங்க, நீங்கள் நபி அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டீங்க, இது நீங்கள் தேவையில்லாத வேலை ஒன்று செஞ்சீங்கன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறார். இப்போ நபி அவங்க அந்த அந்த போருக்கு தேவையான கவச ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே வந்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் நீங்கள் சொன்னபடியே செய்யலாம், எதிரிகளை உள்ளே வரவிட்டு நாம் எதிர்கொள்வோம். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க, என்ன தெரியுமா? ஒரு நபி போருக்கான ஆடை அணிந்து விட்டால் அவருடைய எதிரிகளுக்கும் அவருக்கும் மத்தியில் தீர்ப்பளிக்காத வரை அந்த ஆடையை, போருக்குரிய ஆடையை கழட்டுவது ஹராம், அல்லாஹ் தடுத்து விட்டான். பாருங்க எப்படிப்பட்ட வீரரை சொல்கிறாங்க, நாம் வெளியில் போய்த்தான் எதிரிகளை எதிர்கொள்வோம். அப்போ இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வீரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதான் உங்களுக்கு தெரியும் சஹாபாக்கள்ல நிறைய வீரர்கள் இருந்தாங்க. அதில் பேர் போன வீரர்கள்னு நாங்கள் சிலருடைய பேரை சொல்லுவோம். அதில் நாங்கள் யாருடைய பேரை சொல்லுவோம்? ஹம்சா, வேற அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிகப்பெரும் வீரர். அவருடைய வீரத்தை நீங்கள் பத்ரில் எடுத்து பார்க்கலாம், உஹதில் பார்க்கலாம், ஹந்தக்கில் பார்க்கலாம். அப்படியான ஒரு வீரத்தை வெளிப்படுத்திய ஒரு மிகப்பெரும் வீரர் தான் அலி ரலியல்லாஹு. அவங்க சொல்கிறாங்க, போரில் எப்படி சொல்கிறாங்க, அந்த வார்த்தை எப்படி வருதுண்டா, இப்போ நாங்கள் சட்டியை நெருப்பில் வச்சோன்னே அது என்ன செய்யும், சூடாகும் தானே, அந்த மாதிரி போர் சூடாகுகின்ற போது அவன் சொல்கிறான் எப்படின்னா, போர் அப்படி சூடாகின்ற நேரத்தில் எதிரிகளோடு தாக்குதல் கடுமையாகின்ற போது நாம் அல்லாஹுடைய தூதருக்கு பின்னால் தான் நிற்போம் என்றான். அவர் அவ்வளோ பெரிய வீரர். அப்போ நபியாவுடைய வீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்டா, உண்மையில் ஒரு இளைஞர், பொதுவாக அனைவரும் வீரம் என்ற பண்பை விரும்புகிறோம் இல்லையா? அனைவரும் எதை விரும்புகிறோம்? கோழைத்தனத்தை விரும்புகிறோம் இல்லை, வீரத்தை தான் விரும்புகிறோம். ஒருவன் கோழையாக இருந்தாலும் அவன் எதை தான் விரும்புவான்? வீரத்தை தான் விரும்புவான். அந்த வீரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அப்படி நீங்கள் நிறைய படித்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில், அதாவது உஹதுடைய போரில் புறமுதுகு காட்டி ஓட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நபி அவங்க நிற்கிறான். தனித்து 9 சஹாபாக்களோடு நிற்கிறான். எத்தனை பேரோடு? 9 பேரோடு இருக்கிறான். அதில் 7 சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள். 2 பேரோடு நபி அவங்க நிற்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அதாவது அப்படிப்பட்ட ஒரு வீரர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ வீரத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி அவர்கள். புரியுது அவங்க சொல்கிறது? அப்போ நாங்கள் படித்தோம்னு சொன்னால் அந்த அல்லாஹ்வுடைய தூதரை, அதாவது அந்த தலைவருக்கு நிகரான ஒரு தலைவர் இல்லை. உலக வரலாற்றில் தோன்றிய தலைவர்களில் அவருக்கு நிகரான ஒரு தலைவர் கிடையாது. இப்போ அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுங்க, எவ்வளோ சிம்பிள் எளிமையான வாழ்க்கை. இவ்வளோ மாபெரும் ஒரு தலைவர், வீரர், போர் வீரர், படை தளபதி. தளபதி பெரும்பாலும் கட்டளையிட்டு கொண்டு, ஆனால் இவங்க தளபதி களத்தில் இருப்பார். இந்த தளபதி யார்? களத்தில் இருக்கக்கூடிய தலைவர், தளபதி. இப்படிப்பட்ட நபியாவோட வாழ்க்கை என்பது எப்படி இருந்துச்சுன்னா, மிக எளிமையான வாழ்க்கை, மிக ஏழ்மையான வாழ்க்கை. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு மாதத்துடைய தலைப்பிறை தெரியும், அப்படிதான் தெரியும். அந்த மாதம் முடித்து அடுத்த மாதத்துடைய தலைப்பிறை தெரியும், அந்த மாதம் முடிந்து அடுத்த மாதத்துடைய தலைப்பிறை, இப்படி 3 பிறைகளை நாங்கள் பார்ப்போம். ஆனால் ஒரு 2 மாதம் வைங்களே, ஒரு தலைப்பிறை, அதற்கு அடுத்த தலைப்பிறை, அதற்கு அடுத்த தலைப்பிறை, சில 3 மாதங்களாகவும் இருக்கலாம். எனவே இப்படியான ஒரு 3 மாதங்கள் கழியும். ஆனால் நமது வீடுகளில் அடுப்பெரியாதுன்றாங்க. யார்? ஆட்சி தலைவருடைய வீடு இது. யாருடைய? மக்கள் கேட்டால் அள்ளி கொண்டு வந்து கொடுப்பாங்க. மக்களுக்கு என்ன செய்வாங்க? அள்ளி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த தலைவருடைய வீடு, ஆயிஷா சொல்கிறாங்க, 3 மாதங்கள் எமது வீட்டில் அடுப்பெரியாது. ஆச்சரியமாக கேட்குறாங்க, அப்போ எது உங்களோட சாப்பாடு, உணவு எது? சொல்கிறாங்க, அல் அஸ்வதான் அத்தம்ரு வல்மா, பேரித்த பழமும் தண்ணீரும் தான் நமது உணவு. 3 மாதங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு உணவு எதுவாக இருக்கும்? அத்தம்ரு வல்மா. இப்படிப்பட்ட ஒரு தலைவர், சுப்ஹானல்லாஹ். அப்போ நபி அவங்க மக்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனாசாக்கள் மஸ்ஜிது நபவிக்கு வரும். ஆரம்ப காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, இந்த ஜனாசாவுக்குரிய ஏதாவது கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறதா கேட்பாங்க, ஏதாவது பொருளை விட்டு சென்றிருக்கிறாரான்னு கேட்பாங்க. பொருளை விட்டு சென்றிருந்தால் அதுலேருந்து கடன் அடைங்க. எந்த பொருளையும் விட்டு செல்லலையா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் இவருக்கு தொழுகை நடத்த மாட்டேன், நீங்கள் யாராவது தொழுகை நடத்துங்க. ஏன்னா கடன் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணுவீங்களே. ஆனால் பிறகு எப்படி வந்துச்சு நிலைமை பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இந்த ஜனாசாவுக்கு
உரியவர் ஏதாவது கடன் கொடுக்க வேண்டியிருக்குதா, அந்த கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சொல்ல என்ன செய்வாங்க, அதை அல்லாஹுடைய தூதர் ஆட்சி தலைவர் பொறுப்பேற்பார். இப்படி ஒரு தலைவர் இருக்கிறாங்களா? இப்போ இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கடன் வேர்ல்டு பேங்க்கு இலங்கையில் தெரியுமா கணக்கு பார்த்து எவ்வளோ தெரியுமா? எத்தனை லட்சம்? 18 லட்சமா? அப்போ ஒவ்வொருத்தரும் நாங்கள் எவ்வளோ கடன் வங்கிக்கு இது நாங்கள் எடுத்த கடனா? இது நாங்கள் எடுத்த கடன். யார் எடுத்த கடன்? ஆட்சி தலைவர் சுகபோகமான வாழ்க்கைக்கு எடுத்த கடன். ஆனால் நபியுடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா ஆட்சி தலைவர் நாட்டு மக்களுடைய கடனை பொறுப்பேற்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி? மிக எளிமையான வாழ்க்கை, மிக எளிமையான வாழ்க்கை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இரவில் நபி அவர்கள் இரவு தொழுகை தொழுவார்கள். நல்ல கவனி ஹதீஸ. இரவு தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. சுஜூதுக்கு வரும்போது நான் எனது காலை மடக்கி கொள்வேன். நல்லா அப்போ அந்த வீட்டுடைய அளவை பாருங்க. நபி அவர்கள் சுஜூதுக்கு வரும்போது எனது காலை நான் என்ன செய்வேன்? மடக்கி கொள்வேன். சுஜூதுக்கு வரும்போது அவர்களுடைய விரலால் எனது காலில் குத்துவார்கள். அது ஆயிஷாவோட கேட்கக்கூடிய சஹாபி கேட்குறாரு, உங்களுக்கு வரும்போது அவங்க பார்க்கும்போதே காலை என்ன செய்யலாம்? மடக்கொள்ளாமே, ஏன் விரலால் குத்த வேணும்? சொல்கிறாங்க, அந்த இரவுகளில் எமது வீடுகளில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் இல்லை. யாரோட வீடு இது? ரசூலுல்லாஹ் வீடு. சுப்ஹானல்லாஹ். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஆனால் மக்களுக்கு எப்படி கொடுத்தாரு? சுப்ஹானல்லாஹ். அப்போ இவ்வளோ ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த தலைவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி வந்து கேட்குற, யார் சொல்ல ஒரு ஆடையோடு தொழலாமா? நபி அவங்க கேட்குறாங்க, நம்மில் யாரிடம் தான் 2 ஆடைகள் இருக்கின்றன அப்படி என்று கேட்குறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு அற்புதமான தலைவர். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். ஏன்னா அதை படித்தோம் என்று சொன்னால் அந்த இடத்தை நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அந்த தலைவருக்குரிய இடம் இருக்குதானே, அந்த இடத்துக்கு யாருக்கும் வர இயலாது, யாரும் தகுதி இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் அப்படி புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு தலைவர். வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நிச்சயமாக நீங்கள் மகத்தான பண்புகளுக்குரியவர். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு முறை நான் அல்லாஹ்வுடைய ரசூலோடு போய் கொண்டிருக்கிறேன். ஒரு கிராமப்புற மனிதர் வந்து நபி அவங்களோட மேலாடை கடுமையாக இழுத்தார். மேலே போட்டிருந்தது அந்த இழுத்த வேகத்தை பார்த்தீங்கன்னா ஹதீஸ்ல வருது. அவங்க சொல்றாங்க, அதாவது அதனுடைய அடையாளங்கள் நபியுடைய தோல்ல பதிகிறது. அந்த அளவுக்கு வேகமாக இழுத்தார். இழுத்து என்ன சொல்றாரு? கொடுத்த கடனையா கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி தலைவர், அந்த சாம்ராஜ்யத்தின் தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர். யா முஹம்மது என்று கூப்பிடுறார். முகமது என்று யாரும் அழைக்கக்கூடாது. யா நபி அல்லாஹ் என்று அழைக்க வேண்டும், அல்லது யா ரசூல் அல்லாஹ் என்று அழைக்க வேண்டும். பேரை சொல்லி அழைக்கிறார். அழைச்சி என்ன கேட்குறாரு தெரியுமா? ஏதாவது உதவி செய்யுமாறு கேட்குறார். அவருக்கு என்ன சொல்கிறாரு? அந்த பைத்துல் மால்லேருந்து ஏதாவது வாழ்கிறதுக்கு உதவி கேட்குறார். அவர் கிராமப்புற மக்கள் இப்படி அநாகரிகமாக நடந்து கொண்டாலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவரை திரும்பி பார்த்து மலர்ந்த முகத்தோடு சிரித்தார்கள். அவ்வளோ கடுமையாக நடந்து கொண்ட அந்த மனிதோட ரசூலுல்லாஹ் சிரித்து விட்டு என்ன சொல்கிறாங்க? அவரை தண்டிக்கலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அவருக்கு பைத்துல் மால்லேருந்து ஏதாவது கொடுத்து உதவுங்கள் என்ற கட்டளையை தான் இடுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நபி அவங்க சுப்ஹானல்லாஹ், அதாவது வெளியிலிருந்து கிராமங்கள்லேருந்து மக்கள் வந்தால் சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியில் இருப்பாங்க தானே, இருக்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் யார் முஹம்மதுன்னு கேட்பாங்க. அப்போ அதில் என்ன தெரியுது எங்களுக்கு? மக்களோடு மக்களாக தான் இருந்தாங்க ரசூலுல்லாஹ். மக்களோடு மக்களாக இருந்தார்கள். அவங்களுக்குன்னு தனி சீட் இருக்கல, தனி சேர் இருக்கல. புரியுது அவன் சொல்கிறது? தனியான ஆடம்பரங்கள் இருக்கவில்லை. மக்களோடு மக்களாக இருந்த ஒரு தலைவர். பார்த்தீங்க, அவன் வந்து கேட்குறாங்கன்னா எப்படி எல்லோரோடும் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பாங்க. நபி அவர்கள் எதை வெறுத்தார்கள்? தான் வரும்போது தனக்காக எழுந்து மரியாதை செய்வதை வெறுத்தார்கள். ஹதீஸில் பார்க்கணும். அனஸ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதை விரும்ப மாட்டார்கள். நபி அவர்கள் தனக்காக எழுந்து இருப்பதை வெறுத்தாங்க என்றதை நாங்கள் பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது எவ்வளோ நீங்கள் அவங்களோட வாழ்க்கையுடைய எளிமைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆதாரங்களை அடுக்கி கொண்டே போகலாம். அப்படியான ஒரு தலைவராக அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள். மக்களோடு மக்களாக இருந்தார்கள்.
அவங்க எதை மக்களுக்கு சொன்னாலும் அதை முதல்ல செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். ஒரு முறை பார்த்தீங்கன்னா மஸ்ஜிது நபவியை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை காணல. மஸ்ஜிது நபவியை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்ணை காணல. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எங்கே அந்த பெண்மணி? அவங்க மரணிச்சிட்டாங்க, அது ஒரு இரவில் அவங்க மரணிக்கிறாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே நாம் உங்களுக்கு சிரமம் வரும்னு உங்களுக்கு சொல்லலை, அவங்களுக்குரிய கடமைகளை செஞ்சு நாங்கள் அடக்கிட்டோம்ன்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த பெண்ணுடைய கபரை காட்டுங்க. ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுடைய கபருக்கு போய் ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க சஹாபாக்களோடு. யார்? ஆட்சி தலைவர். ஒரு சாதாரண பெண் என்று விட்டாங்களா? மஸ்ஜிதை கூட்டி பெருக்கக்கூடிய பெண் தான் விட்டாங்களா? அந்த பெண்ணுடைய கபருக்கு போய் ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுகை நடத்தினார். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ என்பது எவ்வளோ சிறப்பு, எவ்வளோ உயர்வு. இப்படிப்பட்ட ஒரு தலைவராக அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி ஹஜ்ஜில் நிறைய உபதேசங்களை செஞ்சு கடைசியில் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி என்ன? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் உலகத்துக்கு சொல்லுங்கள். இப்படி யாருக்கு சொல்லணும்? சொல்லுங்க, இப்படி யாருக்கு சொல்லணும்? என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் அதை உலகத்துக்கு சொல்லுங்கன்னு ஒரு தலைவர் சொல்கிறாரண்டா அவர் எவ்வளோ தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். இப்போ ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தவனு இப்படி சொல்லலுமா? ஒரு மோசமான மக்களை ஏமாற்றி பிழைத்த ஒருத்தனுக்கு இப்படி சொல்லலுமா? என்னை பற்றி ஒரு செய்தி உலகத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லலுமா? யாருக்கு சொல்ல முடியும்? ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவருக்கு தான் சொல்ல முடியும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவருக்கு தான் சொல்ல முடியும். என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய? உலகத்துக்கு சொல்லுங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், குர்ஆனுக்கு முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுத்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவர். அவர் சொல்கிறாரு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அனுபவத்தை சொல்கிறார். பாருங்கள், ஒரே ஒரு அனுபவத்தை பாருங்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்குரிய காரணத்தை சொல்கிறார். அவர் ஒரு காட்சி காண்றார். என்ன? ஒரு வயதான மனிதர் ஒரு இளைஞரை ஏசி கொண்டிருக்கிறார் மக்களுக்கு முன்னால். ஒரு இளைஞரை ஒரு வயதான மனிதர் ஏசி கொண்டிருக்கிறார். அந்த இளைஞர் அதை பார்த்து கொண்டு பொறுமையாக அமைதியாக இருக்கிறார். இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த இளைஞர் திருப்பினா அவர் அடிக்கலாம், அவ்வளோ சக்தியோடு இருக்கிறார், ஆனால் அமைதியாக இருக்கிறானே. அப்போ இதை பற்றி அந்த இளைஞரை அணுகி அவர் கேட்குறார், என்ன காரணம்? இவ்வளோ மக்களுக்கு முன்னால் உங்களை கேவலப்படுத்துகிறாரு, நீங்கள் நினச்சா அவர் திருப்பி அடிக்கலாம், நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களே. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த இளைஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதாவது, நான் அவரிடம் ஒரு கடன் வாங்கியிருக்கிறேன், நான் அவரிடமிருந்து ஒரு கடனை வாங்கியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் ஒருவர்கிட்ட கடனை பெற்றுவிட்டால் அந்த கடன் தந்தவருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. கடன் தந்தவருக்கு பேசுவதற்கு என்ன இருக்குது? உரிமை இருக்கிறது. எனவே நான் அதனால்தான் அமைதியாக இருக்கிறேன். அவர் யோசிக்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த இளைஞரில் செல்வாக்கு செலுத்துகிறார் என்றால் அந்த தலைவர் யார்? அந்த தலைவர் யார் என்று அவர் படிக்க ஆரம்பிக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை. அதுதான் அவரை இஸ்லாத்துக்கு கொண்டு வருது, அவரை இஸ்லாத்துக்கு கொண்டு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஹதீஸில் பாருங்கள், ஒரு தடவை ஒரு யூதன் ரசூலுல்லாஹ் அநாகரிகமாக நடந்து கொள்கிறான். சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஆட்சி தலைவர். நபி அவங்க சொல்கிறாங்க, விடுங்க, அவர்கிட்ட அவர் கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த கடன் நாங்கள் திருப்பி கொடுக்க வேணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வரலாற்றை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அதை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் படித்தோம்டா அவ்வளோ ஒரு நேசம் உண்டாகும். நபி மீது அவ்வளோ ஒரு முஹப்பத், நேசம், அவ்வளோ பணிவு அல்லாஹ்வுடைய தூதரிடம். ரசூலுல்லாஹ் ஒரு உணவையும் குறை கூற மாட்டாங்க. ஹதீஸில் படிக்கிறோம், நபி அவர்கள் விரும்பினால் உண்பார்கள், இல்லையென்றால் விட்டு விடுவார்கள். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நபி அவர்கள் சிறுவர்களை கடந்து சென்றாலும் முதலில் சலாம் சொல்பவர்களாக இருந்தார்கள். பார்க்குறோம், நபி அவர்கள் எதை கேட்டாலும், நபியிடத்தில் ஏதாவது கேட்டால் இல்லை என்று சொன்னதே கிடையாது. மலர்ந்த முகத்தோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார்கள். ஏழைகளோடு தான் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏழைகளை நேசிப்பவர்களாக இருந்தார்கள். இப்படி அவங்களோட ஒவ்வொரு பண்பும் அவ்வளோ உயர்வானதாக இருந்தது. ஒரு ஆட்சி தலைவராக, ஒரு படைத்தளபதியாக, ஒரு போர் வீரராக, ஒரு கணவராக, ஒரு வணிகராக, எப்படி நாம் பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்புகள் உயர்வானவைகள். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கணும். இல்லைங்களா? இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை எடுத்தீங்கன்னா
இந்த மாதத்தில் சிலர் என்ன செய்கிறாங்க, நபி மீது நேசம் வைத்திருக்கிறோம் என்று, அதாவது நபி அவங்க காட்டித்தராத விடயங்களை எல்லாம் பித்அத்துகள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் செய்ய வேண்டியது உண்மையில் என்ன, நபியை நாங்கள் படித்து அந்த நபியை பின்பற்ற வேண்டும். நபி அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல்களை நமது வாழ்வில் ஏற்று நடக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.